தோழமை சொந்தங்களுக்கு இன்றைய வகுப்பினை அருமை தோழர் வெற்றி அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு வால்யூம் 7. வால்யூம் 7 என்பது ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு முக்கியமான போர்ஷன். யாரெல்லாம் பிஏ எஸ்ஏன்னு வரும்பொழுது ஸ்டார்டிங் அசிஸ்டன்டுக்கான அந்த போர்ஷன்கிறது மெயினா வால்யூம் 7ல வரும். அதே போல போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கும் இதுல நிறைய கேள்விகள் வரும். அதனால கண்டிப்பா இந்த பாடத்தை உன்னிப்பா கவனிக்குமாறு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வெற்றி, நீங்க கிளாஸ் நடத்துங்க. வெற்றி, நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வால்யூம் 7 சரிங்களா? ஆர்எம்எஸ் ஆஃபீஸை பத்தி, ரயில்வே மெயில் சர்வீஸ் ஆஃபீஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சின்ன வால்யூம் தான், ரொம்ப சின்ன வால்யூம். மோரோவர் அதாவது கொஷின்ஸ் தலைவர் நைட்டு பகலா உட்காந்து எல்லாரும் நல்லா இது பண்ணணும், அவ்வளோ எஃபர்ட் போட்டு கொஷின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க ஒரு பக்கம் எங்க ஆஃபீஸ் ஒர்க் மைக்ரேஷன் ஒர்க்ல எல்லாம் பிஸியா போயிட்டு இருக்கோம். வால்யூம் 7 முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். கொஷின்ஸ் அண்ட் குவிஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நானும் டைம் இருக்கிறதால அப்பப்போ ஒரு 70 to 80 கொஷின்ஸ் நான் படிச்சு, அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ நானும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், எல்லாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸை பத்தி நல்லாவே தெரியும். போஸ்ட் ஆஃபீஸை பத்தி தெரிஞ்சதால ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் நிறைய பேருக்கு தெரியாது, நான் உட்பட. பட் டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் இருக்கிறதால ஆர்எம்எஸ் ஆஃபீஸோட ஹைராக்கி முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஆர்எம்எஸ் செக்ஷன்ல என்னென்ன ஆபீசஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வால்யூம் 7க்குள்ளார போனா நம்மளுக்கு ஒரு ஐடியா இவர் என்ன சொல்றாரு அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்ப போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் சொல்லுவாங்க, மண்டலம் சொல்லுவாங்க. அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். இதே ஆர்எம்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரீஜியன்ல மேக்சிமம் ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் தான், அதாவது அதிகபட்சம் ஒரு ஆர்எம்எஸ் 2 கூட இருக்கலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் தான் இருக்கும். இப்போ சென்ட்ரல் ரீஜன்ல ஆர்எம்எஸ் டி டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிஷனோட ஹெட் பேரு அவங்களோட டெசிக்னேஷன் எஸ்பி எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் எஸ்எஸ்ஆர்எம். சரிங்களா? சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ், சீனியர் சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஐபி ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஐஆர்எம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தா ஹெட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், பிஓ. ஓகேங்களா? அதுவே ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் மெயில் ஆஃபீஸ்னு வாங்க. மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் டிரான்சிட் செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னா என்ன, டிரான்சிட் செக்ஷன்னா என்னன்ட்டு இந்த ஐராக்கி முடிஞ்ச உடனே நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு சம்பளம் போடுறதுலாம் பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல போடுவாங்க. இதுவே அங்க ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், பேர்ல இருக்கு ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு. அங்கதான் அங்க இருக்கிற ஆர்எம்எஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங் அசிஸ்டண்டா இருக்கட்டும், மெயில் கார்டா இருக்கட்டும், மெயில் ஏஜென்ட்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவங்களுக்கு சம்பளம் போடுறது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். புரியுதுங்களா? இங்க போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அங்க மெயில் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கும். அங்க அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு ஒண்ணு அங்கதான் இருக்கும். இங்க போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அங்க ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், ஹெச்எஸ்ஏ. ஓகேங்களா? போஸ்ட் மாஸ்டர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் தான் ஹெட்னுவாங்க. அங்க மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஏபிஎம்னு சொல்லுவாங்கல்ல, அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர்னு. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்வைசர். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அங்க சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பிஏ, நீங்க பிஏ எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, போஸ்டல் அசிஸ்டன்ட். அதே மாதிரி அங்க ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட்மேன், தபால் கொடுக்குறவர். அங்க மெயில் கார்டு, பைய ரிசீவ் பண்றவங்க. சரிங்களா? அவங்களுக்கு போஸ்ட்மேனுக்கு ஈக்குவலான அதே இது மெயில் கார்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க எம்டிஎஸ் குரூப் டி எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப குரூப் சிலே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, புரியறதுக்காக சொல்றேன். எம்டிஎஸ்னு சொல்லுவாங்க, அங்க மெயில் மேனுன்னு சொல்லுவாங்க. இங்க ஜிடிஎஸ் என்ன சொல்லுவாங்க, பிபிஎம் ஏபிபிஎம்னு வாங்க, அங்க ஜிடிஎஸ் மெயில் மேனுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு
அதாவது போஸ்ட் ஆபீஸ்க்கு ஈக்குவலா அங்க வந்து எதை ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ புரியுதுங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வால்யூம் 7 வந்து பாக்குறக்குள்ள உங்களுக்கு புரியும். எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இங்க போஸ்டல் அசிஸ்டன்ட், அங்க சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இங்க அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் வந்து ஹெட் ஆபீஸ்ல ஒர்க் ஆகும், அங்க வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் வந்து சம்பளம் போடுறது ஒர்க் ஆகும், பண்ணுவாங்க. போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்னு வாங்க, அங்க மெயில் ஆபீஸ்னு சொல்லுவாங்க ஆர்எம்எஸ்ல. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ், சப் ரெக்கார்ட் ஆபீஸ், ரெக்கார்ட் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து போஸ்டல் சைட்ல கம்பேர் பண்றதுக்கு எந்த யூனிட்டும் இல்லை. ஓகேங்களா? மற்றதெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு ஓரளவுக்கு இதுக்கு இந்த ஒர்க்கை அங்க பண்றாங்க, இந்த ஒர்க்கை இவங்க பண்றாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மெயில் ஆபீஸ். மெயில் ஆபீஸ்னா என்ன? ஆர்எம்எஸ் ஆபீஸ், ஸ்டார்டிங் ஆபீஸை தான் மெயில் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெயில் ஆபீஸ் என்னன்னா காமன் நேம் ஆர்எம்எஸ் ஆபீஸ், ஸ்டார்டிங் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. மெயில் ஆபீஸோட இன்சார்ஜ் யாருன்னா ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். பேர்லயே இருக்கு, ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஒரு மெயில் ஆபீஸ்ல வந்து செட்டுனா என்னன்னா 8 மணி நேரம் தான், நைட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. 8 மணி நேரத்துக்கு மேல எங்க ஒர்க் பண்ணுவாங்க? அதனால ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கும் ஒரு செட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அந்த செட்டு முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பிடுவாங்க, அவங்க அடுத்த செட்டு வந்து உள்ளார வரும். ஓகேங்களா? மெயில் ஆபீஸ்ல என்ன ஒர்க் நடக்கும்னா சார்ட்டிங் ஒர்க் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்சிட் மெயில் ஆபீஸ். டிரான்சிட் மெயில் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அது பேர்லயே இருக்கு. டிரான்சிட் மெயில் ஆபீஸ் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பை அனுப்புறீங்கல்ல, அந்த பை ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட பைகள் போகும். அந்த பைய உடைக்க மாட்டாங்க. அந்த பைய வந்து எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அந்த பைய மட்டும், இப்போ ஒரு பேக்ல ஒரு 4-5 ஊருக்கான பை வந்து வருதுன்னா அந்த ஒரு பேகை மட்டும் உடைச்சி மற்ற பேக் எல்லாத்தையும் அந்தந்த ஊருக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் டிரான்சிட் மெயில் ஆபீஸ். அங்க சார்ட்டிங் ஒர்க் நடக்காது. ஓகேங்களா? சார்ட்டிங் ஒர்க்னா என்ன? தபால் பிரிக்கிறது. ஆனா டிரான்சிட் மெயில் ஆபீஸ்ல பேகை மட்டும் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. டிரான்சிட் பேக்ஸை மட்டும் ஓபன் பண்ணி எங்கெங்க வந்து அந்த பேக் போகணுமோ அந்த பேகை மட்டும் பிரிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்க வந்து இந்த டிரான்சிட் மெயில் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் அடிக்கிற டேபிள்லாம் இருக்காது. இதோட இன்சார்ஜ் யார் இருப்பாங்கன்னா மெயில் ஏஜென்ட் அல்லது மெயில் கார்டுன்னு சொல்லுவாங்க. மெயில் கார்டுனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஈக்குவல் டெசிக்னேஷன் இங்க யாருன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேன். இப்ப மெயில் ஆபீஸை பத்தி சொல்லிட்டேன். டிரான்சிட் மெயில் ஆபீஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது டிரான்சிட் செக்ஷன். ஓகேங்களா? முதல்ல டிரான்சிட் செக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுல நம்மளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை தான் செக்ஷன் சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா வந்து டிரான்சிட் செக்ஷன் இருக்கிற அந்த பேக் வந்து டிரான்சிட்ல வந்து அந்தந்த ஸ்டேஷன்ல வந்து பேக்கை எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் டிரான்சிட் செக்ஷனோட வேலை. அடுத்தது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போஸ்ட்மேனுக்கு இங்க என்ன சொல்லுவோம்? பீட்டுன்னு சொல்லுவோம். ஆனா வந்து அங்க வந்து பீட் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பீட் செக்ஷன்னா என்னன்னா, எங்க ட்ரெயின் வந்து எந்த ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுதோ, ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த ஸ்டேஷன்ல முடியுதோ அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து பீட்டு செக்ஷன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இங்க போஸ்ட்மேன் பீட்டுன்னு சொல்ற மாதிரி ட்ரெயின் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அதுதான் பீட் செக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெயில் ஆபீஸ் பத்தி சொன்னேன். டிரான்சிட் மெயில் ஆபீஸ்னா என்னன்னு சொன்னேன். டிரான்சிட் செக்ஷன்னா என்னன்னு சொல்லுவேன். அடுத்தது ரெக்கார்ட் ஆபீஸ். ரெக்கார்ட் ஆபீஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெட் ரெக்கார்ட் ஆபீஸ், சப் ரெக்கார்ட் ஆபீஸ், அப்புறம் ரெக்கார்ட் ஆபீஸ். இந்த 3 விதமான ஆபீசஸ் இருக்கு. ரெக்கார்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் என்னன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்லைனா சொல்றேன். ஸ்பெஷல் அதாவது அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஒர்க் வந்து ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஒர்க்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓவர் டியூட்டி டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆர்டர்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்றது, அதுக்கப்புறம் நாமினல் ரோல் வந்து மெயின்டைன் பண்றது, மெட்டல் டோக்கன்னா பின்னாடி சொல்றேன், அந்த ரூல் வரக்குள்ள மெட்டல் டோக்கன்னா என்னன்ட்டு, அப்புறம் சார்ட்டிங் லிஸ்டோட ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றது, அப்புறம் டெய்லி ரிப்போர்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்றது. யாருக்குன்னா எஸ்எஸ்ஆர்எம்க்கு ஃபார்வர்ட் பண்றது. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆபீஸோட ஒர்க். புரியுதுங்களா? இப்ப ஹைராக்கி சொல்லிட்டேன். ஏன்னா ரூல் சொல்றக்குள்ள இவர் மெயில் ஆபீஸ்னா என்னன்னே தெரியல, டிரான்சிட் மெயில் ஆபீஸ்னா என்னன்னு தெரியல, டிரான்சிட் செக்ஷன்னா என்னன்னு தெரியல, ரெக்கார்ட் ஆபீஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஒண்ணுத்துக்கும் நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரூல் நம்பர் 1, அதாவது இந்த
ஸ்டார்டிங் மெயில் ஆஃபீஸை வந்து 4 டிபார்ட்மெண்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மெயிலு, இன்னொன்று வந்து ஸ்டார்டிங்கு, இன்னொன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு, 4வது வந்து பார்சல். இந்த மெயில் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் யாருன்னா ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் அதோட இன்சார்ஜ் யாருன்னா ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். நீங்க போனீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு போனீங்கன்னா வேலை என்ன, எல்லாத்தையும் பிரிச்சு போடுற வேலை. அப்போ ஸ்டார்டிங் பேர்லயே இருக்கு, ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தான் இன்சார்ஜ். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், பார்சலை பொறுத்த வரைக்கும் பார்சல் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு பார்சல் பிஏ இல்லைன்னா அந்த டியூட்டியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏவுக்கே வந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இல்லைன்னா அதை வந்து இன்னொரு பார்சல் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான ஒர்க் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங் ஒர்க் வந்து ட்ரெயின்ஸ்ல வந்து இப்ப பர்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஓகேங்களா? படத்துல உங்களுக்கு அதாவது படத்துலனா நான் வரத்துக்கு முன்னாடியும் சொல்றேன், ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தபாலை வந்து ஆர்டினரி தபால் வந்து கன்னியாகுமரியில போட்டா அடுத்த நாள் காலையில வந்து மெட்ராஸ்ல டெலிவரி ஆயிடும்ட்டு வந்து சீனியர் சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? அந்த சீனியர்ஸ் வந்து அதனால தான் அங்க ஸ்டார்டிங் வந்து ட்ரெயின்ல வந்து நடந்ததால அப்படியே பேக் வந்து அந்த செக்ஷன்ல ஏத்துவாங்க ட்ரெயின்ல, அப்பயே ஸ்டார்ட் பண்ணி அந்தந்த ஊர்ல இறக்குவாங்க. அடுத்த நாள் காலையில வந்து டெலிவரி ஆச்சு. பட் வந்து இப்ப பேகை மட்டும் டிரான்ஸ்மிட் பண்றதால ஸ்டார்டிங்க்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கிறதால அது வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிறது வந்து லேட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2, போஸ்டிங் அட் லெட்டர் பாக்ஸஸ் ஆஃப் ட்ரெயின், வேன் ஆர் மெயில் ஆஃபீஸ். லெட்டர் பாக்ஸ் வந்து ட்ரெயின்லயும் வச்சிருப்பாங்க, வேன்லயும் வச்சிருப்பாங்க, மெயில் ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்ரெஜிஸ்டர்டு லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா ப்ரீபெய்டு அன்ரெஜிஸ்டர்ட் லெட்டரை வித் லேட் ஃபீயோட வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து அதை எடுத்து எங்கன்னா மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து பேக்கை கட்டி கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் ஒர்க்லாம் நடக்காது. அந்த இதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அங்க இருந்து எந்த ஆஃபீஸ்க்கோ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து டெலிவரிக்கு வந்து பை கட்டுருவாங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து லேட் ஃபீ, அதாவது அவங்க ஃபுல்லா வந்து ஃபுல் போஸ்டேஜும் வந்து கரெக்டா பெய்ட் பண்ணியிருந்தாலும் லேட் ஃபீக்கான போஸ்டேஜும் வந்து பெய்ட் பண்ணியிருக்கணும், அதுல ஒட்டியிருக்கணும் அந்த தபால்ல. சப்போஸ் ஒட்டலன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டுன்னு வந்து ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு டீடைன் பண்ணிப்பாங்க. அடுத்த டிஸ்பேச்சில் தான் வந்து அதை வந்து அனுப்புவாங்க. புரியுதுங்களா? சாதாரண தபால போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா அந்த வெயிட்டுக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணுவோம். ஆனா வந்து லேட் ஹவர்ஸ்ல இங்க வந்து போஸ்ட் பண்றதுக்குள்ள லேட் ஃபீ வந்து இது பண்ணணும். லேட் ஃபீ வந்து போஸ்டேஜா வந்து பெய்ட் பண்ணிருக்கணும். சப்போஸ் அந்த லேட் ஃபீ வந்து பெய்ட் அதாவது பேஸ் பண்ணல, போஸ்டேஜா பேஸ் பண்ணலன்னா வந்து டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படின்ட்டு வந்து ஸ்டாம்ப் அடிச்சு அடுத்த நாள் டிஸ்பேட்ச்ல வந்து அதை வந்து அனுப்பி விடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் இன் அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். இப்ப ஒரு ஆர்எம்எஸ்க்கோ ஒரு மெயில் ஆஃபீஸ்க்கோ இல்லை ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கோ அது இல்லைன்னா டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்க்கோ வந்து ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வந்து எழுதுறாங்கன்னா ஓகேங்களா, குழப்பத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக அஃபீஷியல் நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ளார கரஸ்பாண்டன்ஸை அதை அந்த செக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னல பீட் ஆஃப் செக்ஷன்ட்டு, அந்த பீட்டோட செக்ஷன் வந்து இது மென்ஷன் பண்ணுவாங்க. சென்னை டு விஜயவாடா இல்லை விஜயவாடா டு சென்னை, அது நம்ம டிபி 16 அப்படின்னு பீட் ஆஃப் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ரூல் நம்பர் 3ல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4, அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ல இந்த பீட் ஆஃப் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4 என்னன்னா இன்டர்செப்ஷன் ஆர் டெலிவரி ஆர் ரீடைரக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இன்டர்செப்ஷன்னா என்ன? இடைமறிக்கிறது. டெலிவரி பண்றது, டெலிவரினா டெலிவரி பண்றது, ரீடைரக்ட் பண்றது. இந்த மூணுமே வந்து ஆர்எம்எஸ் மெயில் ஆஃபீஸ்ல வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது. எப்ப வந்து அதுக்கு ஒன்னு டிஜி போஸ்ட் ஆர்டர் போடணும், இல்ல சர்க்கிள் சீஃப் பிஎம்ஜி இருக்காங்கல்ல, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், இவங்க ஆர்டர் போட்டா மட்டும்தான் இன்டர்செப்ட் பண்ணலாம், இல்ல டெலிவரி பண்ணலாம், இல்ல ரீடைரக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பண்ணலாம். இந்த ரூல் வந்து ஹையர் ஆபீசர்ஸோட கேம்ப் பேக்குக்கு இந்த ரூல் வந்து பொருந்தாது. ஓகேங்களா? இப்போ ஒரு தபால் வந்து ஒருத்தர் போடுறாருன்ற பட்சத்தில் அவரு அந்த தபால் வந்து அந்த ஆபீஸ்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கட்டிட்டாங்க, அது எங்க போகும்? ஆர்எம்எஸ் ஆபீஸ்க்கு போகும்.
ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல இருந்து எங்க போகும், எங்க டெலிவரி பண்ண போகுதோ அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போதும். அவர் வந்து ரீகால் ஆஃப் ஆர்டிகல் வந்து கேட்கறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல் வந்து அவர் வந்து கேட்கறக்குள்ள என்ன ஆகும்னா வந்து நாங்க வந்து ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கு எல்லா ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல. இந்த ஸ்டாம்ப் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரீகாலுக்கு வந்து போஸ்டேஜ் வந்து ஒட்டணும், ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு சிஸ்டத்துல நாங்க அனுப்பணும், இல்ல மெயில் அனுப்பணும்னா அவர் கையெழுத்து போட்டு வாங்குற வரைக்கும் அந்த ஆர்டிகலை அவர் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்டர்செப்ட் இதை ஆரம்ப மெயில் ஆபீஸ்ல வந்து அங்க இருந்தே அவங்க திருப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இத அப்படி வந்து பண்ணணும்னா அதுக்கான ஆர்டர்ஸ் யார் போடணும்னா டிஜி போஸ்ட் இல்ல சர்க்கிள் சீஃப் பிஎம்ஜி போடணும். இந்த ரூல் வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா நம்மளோட ஹையர் ஆபீசர்ஸ் கேம்ப் ஆர்டிகல்ஸ் அனுப்புறாங்கல்ல அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரூல் நம்பர் 5 வந்து பப்ளிக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஆர்எம்எஸ் ஆபீஸோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து ரெக்கார்ட்ஸை வந்து காமிக்க கூடாது. எந்த ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வந்து ஆர்எம்எஸ் ஆபீஸ் உள்ளார வந்து வரவும் கூடாது. அப்படி அவங்க வந்தாலும் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக வராங்கன்னா அவங்ககிட்ட இந்த ஒர்க் பேப்பர்ஸோ இல்ல வேற எந்த விதமான நம்ம டிபார்ட்மெண்ட் ஆர்எம்எஸ் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதையும் வந்து காமிக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கறாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தே நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்கறாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதை சர்க்கிள் ஆபீஸ்க்கு தான் வந்து சிஓ இருக்காங்கல்ல சர்க்கிள் ஆபீஸர் அங்கதான் வந்து அவங்க கேட்கிற ரெக்வஸ்ட ஃபார்வர்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கணும். புரியுதுங்களா? சிம்பிள். பப்ளிக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து அவங்க கேட்கறாங்கன்னு நம்ம வந்து கொடுக்க கூடாது. கவர்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்கன்ற பட்சத்தில் சர்க்கிள் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டேட் ஸ்டாம்ப், டேட் ஆன் ஸ்டாம்ப் அண்ட் சீல்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மெயில் ஆபீஸ்னு இருந்தா அங்க வந்து ஒரு 8 ஹவர்ஸ் எல்லாருக்குமே பிஏவுக்கு ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்குமே 8 ஹவர்ஸ் தான். அந்த ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் 8 ஹவர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த செட்டு வரும். ஃபர்ஸ்ட் செட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த செட்டு வருதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கான டேட் ஸ்டாம்ப் சீல்ஸ் ஓகேங்களா இந்த செட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த நாள் வந்து எந்த நாளோ அந்த நாளுக்குரிய டேட் டைப்பு ஸ்டாம்ப் போட்டு வந்து தபாலை வந்து ஸ்டார்ட் பண்றது டிஃபேஸ் பண்றது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்டரப்ஷன் ஆஃப் ரூல் நம்பர் 7 இன்டரப்ஷன்ஸ் டு மெயில் மூவ்மெண்ட். ஒரு மெயில்னா என்ன, பை வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் வந்து வெயில் அடிச்சாலும் வந்து லீவெல்லாம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன மெயில் வேனு இல்ல அதாவது வந்து வெள்ளத்தால வந்து இதாகுது, இல்ல வந்து ட்ரெயின் டிலே ஆகுதுன்ற பட்சத்தில் அது வந்து ரெக்கார்ட் ஆபீசருக்கு அந்த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இந்த மெயில் ஆபீஸோட ஹெட் யாருன்னு சொல்லியிருக்கேன், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், அவர் வந்து ரெக்கார்ட் ஆபீஸுக்கு இன்டிமேட் பண்ணிடணும், அப்புறமேட்டு ஐஆர்எம்க்கு இன்டிமேட் பண்ணிடணும், அப்புறம் சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் இருக்காருல்ல அவருக்கும் இன்டிமேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு இதுல இன்டரப்ஷன் ஆஃப் மெயில்னா இந்த விதத்துல வந்து மெயில் வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் இருக்கு. சில இது என்ன நடக்கும்னா வந்து டிடென்ஷன் ஆஃப் மெயில், ஏதாவது வந்து ஆக்சிடென்டால வந்து மெயில் வந்து அங்கேயே நிறுத்தி வச்சுக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் அப் டு 6 ஹவர்ஸ் உள்ளார வந்து மெயிலை நிறுத்தி வச்சிருந்தா ரெக்கார்ட் ஆபீசருக்கு மட்டும் வந்து இன்டிமேட் பண்ணலாம். இதே 6 மணி நேரத்துக்கு மேல மெயில வந்து ஹெல்டப் ஆயிருச்சுன்னா ரெக்கார்ட் ஆபீசருக்கும் சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ்க்கும் வந்து இன்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் என்னன்னா அகாமடேஷன் இன் ட்ரெயின்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ ட்ரெயின்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பொட்டி தான் ஒதுக்கியிருக்காங்க, அதை தான் நம்ம செக்ஷன்னு சொல்லுவோம். அந்த பொட்டியை பை வந்து எக்கச்சக்கமா அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஜாபுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. புரியறதுக்காக சொல்றேன், இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்றக்குள்ள மூட்டையா வந்து பேக் வருது. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு செக்ஷன்ல ஏற்ற முடியாது. அப்படின்னா எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் வந்து தேவை. அப்படின்ற பட்சத்தில் மெயில் கார்டு
இல்லைன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து ரயில்வே அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்கு. அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மெட்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அகாமடேஷன் ட்ரெயின்ல வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா அகாமடேஷன் அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்கு பார்த்தீங்களா, அது 4 காப்பி வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் காப்பியை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க வந்து பை ஏத்த போறாங்களோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து கொடுத்துடணும். 2வது காப்பியை பொறுத்த வரைக்கும் எங்க வந்து முடியுதோ அந்த ட்ரெயின், சரிங்களா, எங்க போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அந்த 2வது காப்பி. 3வது காப்பி ஆர்எம்எஸோட டிவிஷன் ஹெட் எஸ்ஆர்எம் எஸ்எஸ்ஆர்எம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இந்த டெய்லி ரிப்போர்ட்னு டெய்லி வந்து அனுப்பணும். அந்த டெய்லி ரிப்போர்ட்லாம் பின்னாடி வந்து ரூல்ல வரும், நான் சொல்றேன். அந்த டெய்லி ரிப்போர்ட்டு கூட வச்சு இந்த காப்பியை அனுப்பிச்சிடணும். 4th காப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆபீஸ் காப்பியா வந்து ரீடைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதி போன மாசம் வந்து எக்ஸ்ட்ரா அகாமடேஷன் வந்து கேட்டிருக்கிறதுக்கான எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி சர்க்கிள் ஹெட் சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு சீஃப் பிஎம்ஜி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் ரூல் நம்பர் 8. புரியுதுங்களா. திருப்பி சொல்றேன். சப்போஸ் வந்து நம்மளுக்கு அகாமடேஷன் பத்தலைன்னா வந்து மெயில் கார்டு இல்லை ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து ரயில்வே அத்தாரிட்டிஸ் கிட்ட ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மெட்ல வந்து எங்களுக்கு இன்னைக்கு மெயில்ஸ் அதிகமாக வந்துருச்சு, அதனால வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் ஒதுக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வந்து 4 காப்பியில இருக்கும். 4 காப்பி என்னென்ன காப்பின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாசமும் முடிஞ்ச பிறகு 10ஆம் தேதி டிவிஷனல் ஹெட் ஆர்எம்எஸோட டிவிஷனல் ஹெட் வந்து எப்பெல்லாம் வந்து போன மாசம் வந்து எக்ஸ்ட்ரா அகாமடேஷன் மெயில் ஆஃபீஸ்ல கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சீஃப் பிஎம்ஜிக்கு சர்க்கிள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 9 மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில் பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் ஃபிளைட்ஸ். ஓகேங்களா. மிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதாவது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து நம்மளுக்கு வர வேண்டிய மெயில் வந்து மிஸ்கனெக்ட் ஆகி மாறி போயிருச்சுன்னா அதை வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து உடனே யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா ஆர்எம்எஸோட டிவிஷனல் ஹெட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்தது சப்போஸ் வந்து யார்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளைட்ல வர தபால் இல்லை ஏர் சர்வீஸ்ல வரது சப்போஸ் வந்து மிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சர்க்கிள் ஹெட் கிட்ட முதல்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. இதுதான் மிஸ்கனெக்ஷன் ஆஃப் மெயில்ஸ். சாதாரண ரோடு வழியா வரத்துனா இருந்தா ஆர்எம்எஸ் டிவிஷன் ஹெட் கிட்ட பை இமெயில் மூலயமா வந்து பண்ணிட வேண்டியதுதான். இதுவே வந்து ஏர் சர்வீஸ்ல வந்து வர மாதிரினா வந்து சர்க்கிள் ஹெட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 10. ரூல் நம்பர் 10 என்னன்னா சர்க்குலர்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே சர்க்குலர்ஸ் தான். அதே மாதிரி ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஆர்எம்எஸ் ஆஃபீஸ்க்குன்னு சர்க்குலர்ஸ் இருக்குல்ல, அந்த சர்க்குலர்ஸை வந்து சர்க்கிள் ஆஃபீஸ்ல வந்து மந்த்லியா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த மந்த்லி சர்க்குலர்ஸ் வந்து ஒரு வருஷமும் வந்து இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது சர்க்குலர் வந்து மந்த்லியா வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா அது அடுத்தது 2வது மாதம் வந்து 2வது சர்க்குலரா இருக்கும், 3வது மாதம் 3வது சர்க்குலரா கன்சிக்யூட்டிவ் ஆனுவல் சீரீஸ்ல வந்து சர்க்குலர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை வந்து யாருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா எல்லா சூப்பர்வைசர் ஆஃபீஸர் இருக்காங்க, ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா கார்ட் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஜஸ்ட் கார்ட் புக்னா ஒன்றும் கிடையாது, வர சர்க்குலர்ஸை கரெக்டா வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறது தான் கார்ட் புக்கு. ஓகேங்களா. அந்த கார்ட் புக்ல ஃபைல் பண்ணி வைப்பாங்க. இந்த சர்க்குலர்ஸ்க்கு வேலிடிட்டி பீரியட் என்னன்னா 3 ஃபினான்ஷியல் இயர். இந்த 3 ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு அடுத்த 4வது வருஷம் வர ஏப்ரல் மாசம் வந்து அந்த சர்க்குலர்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகேங்களா. சர்க்குலர்ஸ் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் சீஃப் பிஎம்ஜி வந்து எல்லா சூப்பர்வைசர்ஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஒரு சர்க்குலர்ஸும் வந்து மந்த்லி சர்க்குலர்ஸா இருக்கும். அது கன்சிக்யூட்டிவ் ஆனுவல் சீரீஸ்ல இருக்கும். ஓகேங்களா. கன்சிக்யூட்டிவ்னா என்ன, தொடர்ச்சியான சீரியஸ் 1வது 2வது 3வது நம்பர்னு இருக்குது இல்லை. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, SP26 ரெசிப்ட் இஷ்யூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1st 2nd 3rd அந்த ரெசிப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சர்க்குலர்ஸும் வந்து கன்சிக்யூட்டிவ் ஆனுவல் சீரீஸ்ல இருக்கும். ஓகேங்களா. அது வந்து அந்த 3 ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு இவங்க அனுப்பின சர்க்குலர் 4வது ஃபினான்ஷியல் இயர்ல ஏப்ரல் மாசம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் டு பி டேக்கன் இன் ஹேண்ட் டு ஹேண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது ரூல் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு
ஆர்டிக்கல் இல்ல வந்து எந்த ஆர்டிக்கல் பேக் வந்து இப்போ ஒரு செட்டு வந்து ஆரம்பிக்குதுங்க, அந்த செட்டு முடிஞ்சிருது. ஓகேங்களா, அந்த செட்டு முடிஞ்ச உடனே அடுத்த செட்டுக்கு வந்து அவங்க எல்லா இருக்கிற ஆர்டிக்கல் கம்மியான ஆர்டிக்கலா இருந்தா வந்து கையிலேயே வந்து இத்தனை ஆர்டிக்கல்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே பார்சலா இருக்கு, எக்கச்சக்க பார்சல் இருக்குன்னா அந்த பேகை வந்து ஒப்படைப்பாங்க. அப்படின்றக்குள்ள அடுத்த செட்டு உள்ளார வராங்கல்ல, இவங்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு போனதான் அவங்க அந்த ஒர்க்கை வந்து கேரி ஓவர் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லார்ஜ் நம்பரா இருந்தா அந்தந்த அப்டிராக்ட்ல வந்து கையெழுத்து போடுவாங்க. அப்டிராக்ட்னா என்ன, எவ்வளோ ரிசிப்ட் ஆச்சு, எவ்வளோ வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்ப 100 பேக் 10, இப்ப எல்லாமே வந்து ஆரல் பேக் ஸ்பீட் பேக் எல்லாமே சிங்கிள் பேக் தான். 10 பேக் வந்திருக்கு, நான் உங்ககிட்ட 10 பேக் கொடுக்குறேன்னா அந்த 10 பேக்கை வந்து எதுல அக்யூட்டன்ஸ் போட்டு வாங்கிப்பாங்கன்னா அப்டிராக்ட்ல போட்டு வாங்கிப்பாங்க. இதுவே கம்மியா இருக்குதுன்ற பட்சத்தில் லிஸ்ட், சரிங்களா, ரெஜிஸ்டர் லிஸ்ட் இல்ல பார்சல் லிஸ்ட்ல போட்டு கையெழுத்து போட்டு அடுத்த செட்ல வந்து வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? அதிகமா இருக்குதுன்ற இதுல என்ன கேள்வி கேட்பாங்க, இப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் இருக்குதுன்னா எதுல அக்யூட்டன்ஸ் போட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னா அப்டிராக்ட்ல அக்யூட்டன்ஸ் போட்டு அடுத்த செட்ல வரவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதே கம்மியான ஆர்டிகல்ஸ் லூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட் இல்ல பார்சல் லிஸ்ட்ல கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க. இந்த அப்டிராக்ட் இது வந்து லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் காப்பி வந்து இருக்கும். ஓகேங்களா, எந்த இது ஒன்லி ஃபார் ரெஜிஸ்டர் ஆர் பார்சல் லிஸ்ட். அப்டிராக்டை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் கிடையாது, ஒன்லி கம்மியான ஆர்டிக்கல் இருக்குது, அக்யூட்டன்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அது இப்ப நான் வந்து காசு வந்து ஹெச்ஓல வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், கையெழுத்து போட்டு இவ்வளவு வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னு போட்டு தானே வாங்கிட்டு போகணும். அதே மாதிரிதான் இன்னொருத்தவங்க நான் இவ்வளவு கொடுத்தா நாளைக்கு என்கிட்ட 10 ஆர்டிக்கல் தான் கொடுத்தாரு, ஆனா வந்து இதுல 20 ஆர்டிக்கல்னு அவங்க சொல்றாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், என்ன அக்யூட்டன்ஸே போடல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அக்யூட்டன்ஸ் வந்து போடுறதுக்காக தான் வந்து அந்த அக்யூட்டன்ஸ் வந்து வாங்குறது என்னன்னா வந்து லிஸ்ட்ல வாங்குவாங்க. இதே வந்து லார்ஜ் நம்பரா இருந்தா அப்டிராக்ட்ல வந்து கையெழுத்து வாங்கிட்டு கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 12. ஓகேங்களா, இந்த ரூல் நம்பர் 12 பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து சார்ட்டிங் லிஸ்டோட நாலேஜ். சார்ட்டிங் லிஸ்ட்னா என்ன, இப்ப நம்மளுக்கே தெரியும் சிலதெல்லாம் மிஸ்ஸன்ட் வரும். எப்ப பார்த்தாலும் என்ன நம்ம ஆபீஸ்க்கே வந்து மிஸ்ஸன்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சப் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களும் சரி, பிஓலையும் வந்து ஒரே பிஓ பேர் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சார்ட்டிங் ஆஃபீஸ்ல மெயில் ஆஃபீஸ்ல அந்த பிஓன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிஓல போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்க இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இல்லை அப்படின்ட்டு பின்கோடு எழுதி நம்ம மாத்தி அனுப்புவோம். அப்ப அங்க ஒர்க் பண்ற சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு தெளிவான சார்ட்டிங் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா, அதுக்கு தான் வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க, அவர்கிட்ட சார்ட்டிங் லிஸ்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து டியூமெயில்னா என்ன, ரெகுலரா ஒரு ஆபீஸ்ல இருந்து என்னென்ன மெயில், ரெஜிஸ்டர் பேகு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்சல் பேகு, அதுக்கப்புறமேட்டு வந்து இது ரெண்டும் வந்து டியூ பேக்கா இருப்பாங்க. அன்டியூ பேக்னா வந்து சப்போஸ் இன்சூர்டே கிடையாது அப்படின்னா வந்து அது அன்டியூல சேர்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேக்ஸை வந்து என்ன டியூ மெயில் வருது அப்படின்ட்டு இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிஓவா இருந்தா நம்மளுக்கு என்னது அக்கௌண்ட் பேக் வந்து கண்டிப்பா வரும். எம்டியா எந்த தபாலும் இல்லைனாலும் காசு இல்லைனாலும் பிஓ ஸ்லிப் போட்டு வரும். அத மாதிரி ஒவ்வொரு ஆபீஸ்ல இருந்து என்ன டியூ மெயில் வருதுன்றத அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட நம்ம போஸ்ட் ஆபீஸோட எல்லா ஆல் ஹெட் ஆபீஸ் இன் இந்தியா எஸ்ஓ அண்ட் பிஓஸோட பின்கோடு வந்து தெரிஞ்சிருக்கணும். பின் சார்ட்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பின்கோடு வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன், இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்டால வந்து தபால் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கரெக்டா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா ஆபீஸ்க்கும் வந்து போட முடியும். அப்படி போட்டாவே பாதி வந்து மிஸ்ஸன்ட் வந்து குறைஞ்சிரும். இதுக்காகவே ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. டியூரிங் இஸ் ரெஸ்ட் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர்டென்ட், இன்ஸ்பெக்டர் இல்ல ரெக்கார்ட் ஆபீசர் வந்து அவங்கள வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த பின்கோடு இந்த ஆபீஸ் தான் அப்படின்னு பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா, சூப்பர்டென்ட், இன்ஸ்பெக்டர், ரெக்கார்ட் ஆபீசர் வந்து ரெக்கார்ட் ஆபீஸ்க்கு வந்து இந்த சார்ட்டிங் பின்கோடை வந்து இந்த ஆபீஸ்க்கு இந்த பின்கோடுன்னு மனப்பாடம் பண்ணி இது பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ரூல் நம்பர் 12. இதுல என்னன்னா சிம்பிள், சார்ட்டிங் லிஸ்ட்டை பத்தியும் இந்தியா போஸ்ட் ஆபீஸோட பின்கோடு அந்த ஆபீஸோட பேர் பத்தியும் வந்து ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா
ரூல் நம்பர் 13. ரூல் நம்பர் 13 வந்து என்னன்னா, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எல்லா சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து சார்ட்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்டிங் லிஸ்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அப் டு டேட் வந்து காப்பியை வந்து பத்திரமா வச்சிருக்க வேண்டியது வந்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டோட கடமை. ஒருவேளை சார்ட்டிங் லிஸ்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரெக்கார்ட் ஆபீசர் வந்து என்ன ஏதுன்னு வந்து என்கொயரி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ஃபீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ல கட்ட சொல்லிட்டு அது சார்ட்டிங் லிஸ்ட் தொலைஞ்ச சார்ட்டிங் லிஸ்ட்டுக்கு பதில் வந்து புது சார்ட்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சப்ளை ஆஃப் சார்ட்டிங் லிஸ்ட் டு சார்ட்டிங் அசிஸ்டன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டல் டோக்கன். மெட்டல் டோக்கன்னா ரவுண்டா நான் பார்த்துருக்கேன். ரவுண்டா மெட்டல்ல நல்லா அந்த ஸ்ட்ராங்கான இதுல வந்து டோக்கன் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் எதுக்குன்னா, இப்ப ரயில்வே ஸ்டேஷன் போறோம், பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுப்பாங்க. ஓகேவா? ஆனா நம்மலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க மாட்டோம். ஆனா வந்து ரயில்வே கார்டு இல்ல டிக்கெட் எக்ஸாமின் பண்றவங்க, நீங்க யாரு, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னா, ஐயா நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்எம்எஸ் அஃபீஷியல் ரயில்வே மெயில் சர்வீஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னோடனே உங்களோட ஐடி கார்டு காமிங்கன்னா இந்த மெட்டல் டோக்கனை தான் காமிப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. மெட்டல் டோக்கன் வந்து அதாவது வந்து ஸ்டாக் டிப்போல இருந்து யாருக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க. ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து எல்லா அஃபீஷியலுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மெட்டல் டோக்கன்ல என்ன இருக்கும்னா நேம் ஆஃப் த டிவிஷனும் சீரியல் நம்பரும் இருக்கும். ஓகேங்களா? அந்த மெட்டல் டோக்கன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த டோக்கன் வாங்கியாச்சுன்னா அந்த டோக்கன் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க வேண்டியது அந்த டோக்கன் வாங்கினா அந்த அஃபீஷியலோட கடமை. ஓகேங்களா? இன்னும் ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு மாசமும் சேலரி டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மெட்டல் டோக்கனை வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ல வந்து இந்த மெட்டல் டோக்கனை காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்ப நடக்குதான்னு வந்து தெரியல. ஓகேங்களா? மெட்டல் டோக்கன் இஸ் ஆன ஐடென்டிட்டி கார்டு, லைக் ஐடென்டிட்டி டோக்கன், ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சண்டே அண்ட் ஹாலிடேஸ்ல ஒர்க். ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். மெயில் ஆஃபீஸ் தான் வந்து எல்லா நாளும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுல என்னன்னா மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது ஸ்டாம்ப் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆர்டிக்கலும் வந்து வித் லேட் ஃபீயோட புக் பண்ணுவாங்க. ஆனா டிஸ்பேட்ச் வந்து ஹாலிடேஸ்ல பண்றது இல்லை அப்படின்ட்டு வந்து ரூல்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெமோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இந்த ரூல் 15ல பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து சண்டேஸ்ல ஹாலிடேஸ் அண்ட் சண்டேஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். மெயில் ஆஃபீஸ்ல வந்து அஸ் யூஷுவல் ஒர்க் நடக்கும். ஸ்டாம்ப்ஸும் விற்பாங்க. புக்கிங் ஆஃப் ஆர்டிகல்ஸும் வந்து வித் லேட் ஃபீயோட வந்து புக் பண்ணுவாங்க. வில் பி டன் ஆன் ஹாலிடேஸ். டிஸ்பேட்ச் வந்து இல்லை அப்படின்னு வந்து ரூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இந்த மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும். ஒரு ஆபீஸ்னு இருந்தா அந்த ஆபீஸ்ல 4 பேர் இருப்பாங்க. ஒரு இவங்க இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும்னு வந்து போடலன்னா என்ன ஆகும், மாஞ்சிக்க வேண்டியதுதான். அதுதான் மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இந்த மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கை யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா மெயில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்டென்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ். ஓகேங்களா? அதே வந்து போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கொடுக்க போறாங்க. இதுவே வந்து ஆர்எம்எஸ் இருந்தா யார் கொடுக்குறாங்க, எஸ்ஆர்எம் இல்ல எஸ்எஸ்ஆர்எம் வந்து கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்கும்னா ஒவ்வொரு அஃபீஷியலும் என்ன டியூட்டி வந்து இது பண்ணணும், என்ன டியூட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அந்த கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸு அப்புறமேட்டு ஐஆர்எம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் எம்டிடபிள்யூ வந்து ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு அனுப்புவாங்க. அதை வந்து எஸ்ஆர்எம் வந்து அப்ரூவ் பண்ணுவார். போஸ்ட் ஆஃபீஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இந்தந்த பிரான்ச் ஒர்க்லாம் இந்தந்த பிஏவுக்கு ஒதுக்கி இருக்கிறேன், பிஏவுக்கு தான் பேர் கிடையாது, பிஏவுக்கு ஒதுக்கி இருக்கேன் அப்படின்ட்டு வந்து எம்டிடபிள்யூ போடுவாங்க. போட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஓகே, அதுல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே இந்த எம்டிடபிள்யூ உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன்ட்டு அப்ரூவ் பண்ணி அனுப்புவாரு. அதை வச்சுக்கிட்டு தான் எஸ்பி பிரான்ச்ல இந்த ஒர்க் பண்ணணும், எம்பிசிஎம் கவுண்டர்ல இந்த ஒர்க் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பண்றது. அதே தான்
இங்க ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து MDW ப்ரிப்பேர் பண்ணுவாரு, மெயில் ஆஃபீஸ்க்கு IRM ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்கன்னா இது சூப்பர்டென்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சூப்பர்டென்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணி திருப்பி அந்தந்த ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, இதுதான் மெமோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 17. ரூல் நம்பர் 17ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்கார்ட்ஸ், ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லை டிஸ்போசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அதோட ஜஸ்ட் நான் சொல்றேன் பொறுமையா. ராபரி, தெஃப்ட் இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த கேஸோட ரெக்கார்டை 1 இயர் கேஸ் க்ளோஸ் பண்ண பிறகு 1 இயர் வச்சிருந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் வந்து டிஸ்ட்ராய் பண்ண தேவையில்ல. புது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ஒரு ஆஃபீஸ்ல எத்தனை பேர் என்ன ஏது அப்படின்றது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த புது ஆர்டர் வந்துருச்சுன்னா பழைய ஆர்டரை புது ஆர்டர் வந்ததுல இருந்து ஒன் இயர் கழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டியூ பேக் லிஸ்ட்டு, பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் டியூ பேக் லிஸ்ட்னா எந்தெந்த பேக் வந்து டெய்லி நம்மளுக்கு வரணும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் மாறுதுன்னா இந்த பழைய லிஸ்ட்டை 2 இயர்ஸ் அந்த புது லிஸ்ட் வந்த பிறகு 2 இயர்ஸ் கழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கு, மெயில் ஆஃபீஸோட ஆர்டர் புக்கு. இந்த ஆர்டர் புக்கை வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்து அதாவது வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம்னா 3 இயர்ஸ். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ். CPMGயோட பர்மிஷன் இல்லாம இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அது எதுன்னு சொல்றேன். இது பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ், இதை டிஸ்ட்ராய் பண்ணணும்னா CPMGயோட பர்மிஷன் வேணும். ஆர்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அப்புறம் நாமினல் ரோல் ஆஃப் மெட்டல் டோக்கன் ஹோல்டர்ஸ், யார் யாருக்கு மெட்டல் டோக்கன் கொடுத்துருக்கணும்ன்றத நாமினல் ரோல். நாமினல் ரோல்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ அட்டனன்ஸ்ல ஹெட் ஆஃபீஸ்ல கையெழுத்து போடுறாங்க, வெறும் கையெழுத்து மட்டும்தான் இருக்கும். இவங்க இந்த பிரான்ச் பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து நாமினல் ரோல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நாமினல் ரோல்லாம் வந்து பர்மனன்ட் ரெக்கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து என்கொயரி பேப்பர்ஸ், ஏதாவது ஒரு என்கொயரி பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்குதா வந்து, ஏன்னா என்கொயரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? என்கொயரி முடிஞ்சு அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து CPMGயோட ஆர்டர்ஸ் இல்லாமல் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, இந்த 3 விஷயத்தையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 18. ரூல் நம்பர் 18 ஒன்றும் இல்லை, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு ஸ்டேஷனரி ஃபார் சேல். இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் விற்கிறாங்கன்னு இல்லை, RMS ஆஃபீஸ்லயும் விற்பாங்க. RMS ஆஃபீஸ்க்கு எங்க வந்து ஸ்டாம்ப் வந்து வரும்னா, இப்ப ஒரு விழுப்புரம் RMS இருக்குன்னா அவங்களுக்கு விழுப்புரம் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டாம்ப் வந்து கட்டிடுவாங்க. ஓகேங்களா. அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு கட்டுவாங்க. அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருந்து அங்க இருக்கிற மெயில் ஆஃபீஸ்க்கு ஸ்டாம்ப் எல்லாத்தையும் வந்து அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்ட பிறகு அந்த வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்டாம்போட லிஸ்ட், அதை வந்து கவுண்டர் சைன் பண்ணி SRM இல்லை SSRM சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்களும் வந்து அதை செக் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த கன்சர்ன் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்பன்னா மெயில் ஆஃபீஸ்லயே வந்து ஸ்டாம்ப் சேல்ஸ் எல்லாமே வந்து நடக்குது. ஒரு ஆஃபீஸ்க்கும் வந்து இவ்வளோ ஸ்டாம்ப் வந்து ஆத்தரைஸ்டு அப்படின்றத யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா சூப்பர்டென்ட் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ மெயில் ஆஃபீஸ்க்கும் செக்ஷனுக்கும் வந்து ஸ்டாக் வந்து எவ்வளோ அப்படின்றத யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா SRM SSRM. அடுத்தது கஸ்டடி ஆஃப் ரூல் நம்பர் 19, கஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் மணி. சரி, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ RMS ஆஃபீஸில் புக் பண்ணுறோம், ஸ்டாம்பை விற்கிறோம். ஓகேங்களா. இதோட காசு எல்லாம் வந்து எங்கே வந்து நம்ம சேஃபாக வைக்கணும்? கேஷ் செஸ்ட் இல்லை கேஷ் சேஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கேஷ் செஸ்ட்னு இருந்தால் அந்த கேஷ் செஸ்ட்டுக்கு 2 கீ இருக்கும். ரெக்கார்டு ஆஃபீஸாக இருந்தால் ஹெட் ரெக்கார்டு ஆஃபீஸாக இருந்தால் ஒரு கீயை வந்து ஹெட் ரெக்கார்டு ஆஃபீஸர் வச்சுப்பாங்க, இன்னொரு கீயை வந்து அந்த ஆஃபீஸோட அக்கௌண்டன்ட் வச்சுப்பாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸு,
சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இதுவே வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் இல்ல சப் ரெக்கார்ட் ஆஃபீஸா இருந்தா ஒரு கீயை வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் வச்சிருப்பாரு, இன்னொரு கீயை வந்து ஜாயின்ட் கஸ்டோடியன் அவர் சார்ட்டிங் அசிஸ்டண்டா கூட இருக்கலாம், அவரு வச்சுப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இப்ப சி கிளாஸ் ஆஃபீஸ் இருக்குதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல, அதே மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்லயே வந்து சிங்கிள் ஹேண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இல்ல சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா 2 கீயுமே வந்து அவங்க தான் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் மணி. இதுல கேள்வி கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல கீ வந்து கேஷ் செஸ்ட் கீ இல்ல கேஷ் சேஃப் கீ ஒருத்தவர் யார் 2 கீயை யார் யார் வச்சுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு கீ ஹெட் ரெக்கார்டு ஆபீசர் வச்சுப்பாரு, இன்னொரு கீ அக்கௌண்டன்ட் வச்சுப்பாரு. இதே ரெக்கார்ட் ஆஃபீஸ் இல்ல சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்க யார் வச்சுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு கீயை வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸரும் இன்னொரு கீயை வந்து ஜாயின்ட் கஸ்டடியன் இல்ல சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து வச்சுப்பாங்க. சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸா இருந்தா வந்து 2 கீயும் வந்து ஏன்னா பேரே சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸ் இல்ல, ஒருத்தவரே தான் வச்சுப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 20 ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ். இப்போ ஒரு மெயில் ஆஃபீஸ்னு இருந்துச்சுன்னா, ஒரு மெயில் ஆஃபீஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு செட்டா வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பெரிய மெயில் ஆஃபீஸ்ல அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஸ்டாம்ப்ஸும் சீல்ஸும் வேணும். ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் ஸ்டாம்ப்பு, நேம் ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு ஸ்டாம்ப். நான் அந்த 2வது ரூல்லே சொல்லியிருக்கேன். டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு ஸ்டாம்ப்னா என்னன்னா, நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா, போஸ்டேஜோட தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனா லேட் ஃபீ ஒட்டல. லேட் ஃபீ ஒட்டலன்னா டீடைன்டு இவர் வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு மெயில் ஆஃபீஸ்ல, ஆனா லேட் ஃபீ ஒட்டல அப்படின்ட்டு டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்டு ஸ்டாம்பை போட்டுட்டு அடுத்த நாள் தான் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. சீல்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் சீலு, இன்சூரன்ஸ் சீலு 2 சீல் இருக்கும். ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாம்ப்ஸ், சீல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சீல்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சீல். இன்சூரன்ஸ் சீல் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா, இன்சூரன்ஸ்னா உங்களுக்கே தெரியும், இன்சூரன்ஸ் லெட்டர் புக் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் சீல் வந்து யூஸ் ஆகும். அது வந்து ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட்டோட சேஃப் கஸ்டடியில் தான் இருக்கும். இதுல கேள்வி கேட்டா இன்சூரன்ஸ் சீலு யாரோட கஸ்டடியில இருக்கும் அப்படின்னு கேட்டா வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்ஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் சீல் இருக்கும், அவரோட சேஃப் கஸ்டடியில் தான் இருக்கும். இப்ப இந்த சீல்ஸ் எல்லாத்தையும் வந்து சும்மா அப்படியே வந்து ஒண்ணா கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல வந்து என்ன, அந்த பாக்ஸ்ல வந்து இந்த டேட் ஸ்டாம்ப், இந்த சீலு, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, அந்த க்ளோஸ்ட் இதுல கீயோட வந்து பக்காவா இந்த செட்டு, இந்த செட்ல இது வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு இந்த இதெல்லாம் வந்து தெளிவா கொடுக்கறது தான் வந்து பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல போட்டு கொடுக்கறது தான் டைப் பார் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ வெறும் டேட் ஸ்டாம்ப்பு, நேம் ஸ்டாம்ப்பு, சீலு இதெல்லாம் இருந்தா ஒர்க் பண்ணிட முடியுமா? அவங்க பை கட்டுறதுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு மெயில் ஆஃபீஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து யார் கண்ட்ரோல்னா, ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் மெயில் ஆஃபீஸா இருந்தா, இதுவே வந்து டிரான்சிட் மெயில் செக்ஷனா இருக்குதுன்னா மெயில் கார்டு, ஓகேங்களா, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோனா என்னன்னா, அவங்ககிட்ட ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ், ஏற்கனவே சொன்னால பழைய ரூல்ல ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ், ஃபார்ம்ஸ், சிசர்ஸ், நைஃப், அதுக்கப்புறமேட்டு வந்து பேப்பர்ஸ், ஒர்க் பேப்பர்ஸ், டியூமெயில் லிஸ்ட், எம்டிடபிள்யூ, எரர் புக்கு, ஆர்டர் புக்கு, இது எல்லாமே சேர்ந்தது தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரப்பர் ஸ்டாம்பிங் பேடு, சோப்பு, கார்பாலிக் சோப்பு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இது எல்லா விதமான அந்த ஆபீஸ்ல இருக்கிற, இப்ப நான் சொன்னது மேக்சிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இது எல்லாமே எல்லா விதமானதுதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி வரும்னா வந்து, இந்த போர்ட்ஃபோலியோவோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குதுன்னா, ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் அல்லது மெயில் கார்டு, அந்த ஆபீஸோட தரத்தை பொறுத்து. இப்ப ஹெட் ஆபீஸ்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி மெயில் ஆபீஸ்னா ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சீல்டு பேக் வந்து எப்பயுமே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ இல்லாம சீல்டு பேக்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சீல்டு பேக்ல என்னென்ன இருக்கும்னா வந்து பிரஷ் இருக்கும், ஓகேங்களா, டொயின் நூல் இருக்குல்ல, இந்த டொயின் நூல் வெள்ளை கலர் நூல் டொயின் நூல்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். அப்புறம் ஸ்டாம்ப் பிரஷ், ஸ்டாம்பை கிளீன் பண்ற ஸ்டாம்ப் பிரஷ், அப்புறம் வேக்ஸ், பேக்ல இருக்கிற லேபிள இது பண்ற லேபிள் வந்து டைப் பண்ணுவோம்ல அந்த லேபிள், அதுக்கப்புறம் லேட் ஃபீ நோட்டீஸ் போர்டு, ஏன்னா வந்து தபால் போடுறோம் எனக்கு லேட் ஃபீ இருக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால லேட் ஃபீ நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கவர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சீல்டு பேக்ல இருக்கும்.
அடுத்த ரூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா ஒரு ஆஃபீஸ்க்கு இப்போ மேலே சொன்னதெல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டேஷனரியில் வரும். இந்த ஸ்டேஷனரி வந்து வாங்கறதுக்கான ரேட் லிஸ்ட் யார் வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னா டிவிஷனல் ஹெட், ஆர்எம்எஸோட டிவிஷனல் ஹெட் தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ விலை அப்படின்றத வந்து அந்த ரேட் லிஸ்ட் இருக்கும். அந்த ரேட் லிஸ்ட்டை யார் சப்ளை பண்ணுவாங்கன்னா எஸ்ஆர்எம் இல்லை எஸ்எஸ்ஆர்எம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஹெச்ஆர்டிங்க மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. இந்த ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து மந்த்லி பண்டில் வந்து இந்த ஸ்டேஷனரி லிஸ்ட்டை வந்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது 30ஆம் தேதினா ஸ்டேஷனரி லிஸ்ட்டை வந்து மந்த்லி பண்டில் வந்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட். ரூல் நம்பர் 28. டெய்லி ரிப்போர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, டெய்லி ஆஃபீஸில் அந்த ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். சிம்பிளாக வந்து திடீர்னு வர வேண்டிய ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வரல, ஓகேங்களா, திடீர்னு வர வேண்டிய பேக் வரல, இல்லை ஆர்டிக்கல் வந்து கம்மியாக வந்துருச்சு, இல்லை ஆர்டிக்கல் வந்து அதிகமாக வந்துருச்சு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ரஃப் நோட்டில் நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டே முடிஞ்ச உடனே அந்த ரஃப் நோட்ல மென்ஷன் பண்ணது எல்லாத்தையும் வந்து இவங்க ஆப்சண்ட்டு, இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு, அதனால இன்னொரு அஃபீஷியலா அந்த இடத்துல வந்து போட்டோம், இவங்க ரூல் படி ஒர்க் பண்ணல, இந்த ரூலை மீறி இன்னைக்கு ஒர்க் பண்ணாங்க, இந்த எல்லா இர்ரெகுலாரிட்டிஸ், அதே மாதிரி பேக் வந்து டியூ மெயில் வந்து வரல இந்த ஆஃபீஸ்ல இருந்து, இந்த மாதிரி எல்லா விதமானத்தையும் ரஃப் புக்ல வந்து அந்த செட்ல நடக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் ரஃப் புக்ல வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ரிப்போர்ட்ல வந்து காப்பி பண்ணி யாருக்கு அனுப்புவாங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க, ஓகேங்களா. ரெக்கார்ட் ஆஃபீஸர் அதுக்கப்புறமேட்டு அதை வந்து யாருக்கு அனுப்புவாங்கன்னா டிவிஷனல் ஹெட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த டெய்லி ரிப்போர்ட்டோட ஃபார்ம் நம்பர் என்னன்னா MS83. டெய்லி ரிப்போர்ட்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், அந்த ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், ஆப்சென்ட் ஆகிறதும் சரி, பை வராமல் இருக்கிறதும் சரி, அப்புறம் வேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சும் சரி, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் கம்மியாக வந்துருச்சு, இன்சூர்டு பேக் வந்து வந்ததுக்குள்ளார ஆர்டிகல் இல்லை, எல்லா விதமானதையும் வந்து நோட் பண்ணுறது தான் டெய்லி ரிப்போர்ட். அந்த டெய்லி ரிப்போர்ட்டோட ஃபார்ம் நம்பர் வந்து MS83. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயில் அப்ஸ்ட்ராக்ட். மெயில் அப்ஸ்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மெயில் அப்ஸ்ட்ராக்ட் 2 ஃபார்ம் நம்பர் சொல்லுவாங்க. ஒன்று M42, இன்னொன்று வந்து M43 சொல்லுவாங்க. M42 பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்சிட் செக்ஷன். ஏற்கனவே டிரான்சிட் செக்ஷனுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். டிரான்சிட் செக்ஷன்னா என்ன, ட்ரெயின்ல நம்மளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கி இருப்பாங்க, அதை தான் வந்து அங்க பேகை மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. அந்த பேகை டீல் பண்ற எங்கெங்க ஸ்டேஷன் வருதோ அந்தந்த ஸ்டேஷனுக்கு அந்த பேகை வந்து போக வேண்டியதை இறக்கிடுவாங்க, ஓகேங்களா. அதுதான் டிரான்சிட் செக்ஷன் சொல்லுவாங்க. டிரான்சிட் ஆகிட்டே இருக்குது இல்ல, அங்கதான் வந்து மெயில் ஃபார்ம் நம்பர் M42 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட், மெயில் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. மெயில் அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, எத்தனை மெயில் வருது எத்தனை மெயில் போகுது, இதுதான் மெயில் அப்ஸ்ட்ராக்ட். இதே மெயில் ஆஃபீஸ் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் ஆஃபீஸ் இல்லை ஆர்எம்எஸ் ஆஃபீஸை தான் மெயில் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இந்த மெயில் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாருன்னா ஹெச்ஆர்டிங் அசிஸ்டன்ட் தான் மெயில் ஆஃபீஸோட இன்சார்ஜ், ஓகேங்களா. அவரு அங்க வந்து யூஸ் பண்ற மெயில் அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னா M43, ஓகேங்களா. M42 வந்து டிரான்சிட் செக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, M43 வந்து மெயில் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெயில் அப்ஸ்ட்ராக்டே வந்து 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்று வந்து மெயிலுக்காகவும் இன்னொன்று வந்து பேகுக்காகவும், ஓகே புரியுதுங்களா. பேக் வந்து எத்தனை பேக் வருது, மெயில் வந்து எங்கெங்க இருந்து வரணும், இதை 2 அப்ஸ்ட்ராக்டா பிரிக்கிறது தான் வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்டே வந்து 2 விதமா பிரிப்பாங்க, மெயில்ஸ் அண்ட் பேக்ஸ். இப்ப கேள்வி கேட்பாங்க, மெயில் அப்ஸ்ட்ராக்ட் எத்தனை விதமா வந்து பிரிப்பாங்க அப்படின்னா வந்து மெயில்ஸ் அண்ட் பேக்ஸ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் மெயில், அடுத்தது பேக், அடுத்தது மெயில் அண்ட் பேக். டி ஆப்ஷன் வந்து ஆல் த அபோவ்னு இருக்குதுன்னா நீங்க என்ன சொல்லணும்னா மெயில் அண்ட் பேக்ஸ் அப்படின்றத தான் நீங்க வந்து OMR ஷீட்ல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரூல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸ். முக்கியமான ரூலு, அதாவது ஒரு மெயில் ஆஃபீஸோட முக்கியமான டியூட்டி என்ன, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்ப இது வரைக்கும் எடுத்ததுக்கு வந்து நான் வந்து ஒரு
5 கொஸ்டின்ஸா நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அப்படியே கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். மெயிலை பொறுத்த வரைக்கும், ஆர்எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டின்ஸ் போடுறக்குள்ள நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நாளை காலையிலேயே நான் ஒரு 5 கேள்வியை போட்டு விடுறேன். நன்றி தலைவரே. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. க்ளோஸ் பண்ணிடுறேன் நான்.